நான் மோஸ்ட்லி கிச்சனில் பிளாஸ்டிக் டப்பா யூஸ் பண்ணுறது இல்லைங்க. உப்பு, புளி, காரம் இந்த மாதிரியான அமிலத்தன்மை, காரத்தன்மையெல்லாம் உள்ள ஒரு எதையுமே நான் கண்ணாடி பாட்டிலில் இல்லைன்னா சில்வரில் வச்சுருவேன். மிளகா கூட அப்படி தான், மிளகாவையும் அதில் தான் வைப்பேன். பருப்பு இருப்பு எல்லாத்தையுமே அதில் தான் வைப்பேன். சில பொருளை சில திடீர்னு யார் உள்ளே வந்தாலும் ஜீனி எங்கே, நாட்டு சர்க்கரை எங்கே, டேட்ஸு, முந்திரி பருப்பு இதெல்லாம் தேடுற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வைக்கிறது வழக்கங்க. இன்றைக்கி தான் இதை நான் நோட்டீஸ் பண்ணேன். இது வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த மூடி மேலே ஒரு சின்னதாக ஒரு பிளாஸ்டிக்கில் மெல்லிசாக ஒரு லப்பர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்கங்க அந்த டைட்டுக்காக. அது வழியாக எறும்பு அதை உடச்சிக்கிட்டு இந்த பாருங்க அதை அரிச்சிருச்சு. அந்த எறும்பு அரித்து இதோடைய பவுடர்லாம் பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரையிலே கொட்டி இருந்துருக்குது. நான் இது விளக்கும் போது தான் கவனித்தேன். இந்த மூடியை பாட்டில் புதுசாக மாற்றும் போது பார்த்தேன் இந்த மூடியிலேருந்து இது கலண்டு வந்துச்சு. சரி, வெயில் தாங்காமல் இது உருகி வந்துருச்சு போல இருக்குன்னு நினச்சி எடுத்து போட்டுட்டேன். அப்புறமா தான் நோட்டீஸ் பண்ணி பார்த்தேன் சில பீஸ் காணா போயிருந்தது. அப்புறமா தான் திருப்பி டப்பா எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் ஓரத்துலலாம் பார்த்திங்கன்னா இதோடைய இது பவுட்ரு மாதிரி அதில் விழுந்துருந்தது. எறும்பும் உள்ளே இருந்தது. அச்சோன்னு அப்புறமா தான் யோசித்தேன். இது இந்த தப்பு யாரும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். எதுவுமே சர்க்கரையாக இருக்கட்டும், எந்த பொருளாக இருக்கட்டும், நம்ம சாப்பிட்ற பொருள் எதையுமே பிளாஸ்டிக்கில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. தாய்ப்பால்லேருந்து நம்ம உடம்புல ஓடுற பிளட் வரைக்கும் எல்லாத்துலேயும் பிளாஸ்டிக் வந்துடுச்சு. நம்ம சூடான பொருளை பிளாஸ்டிக் பிளேட்டில் வச்சு சாப்பிட்றதுனால மட்டும் நமக்கு பிளாஸ்டிக் உள்ளே போகிறதில்ல. இந்த மாதிரி நம்ம பண்ணுற கவனக்குறைவுகளாலையுமே பிளாஸ்டிக் உள்ளே போகுது. ஸோ வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு கிச்சனில் எந்த கண்டெய்னர் எதாக இருந்தாலும் பிளாஸ்டிக்கை தூக்கி போட்டுட்டு சில்வர் இல்லைன்னா பாட்டிலுக்கு மாறுங்க. இதை நானே ரொம்ப லேட்டராக தான் பார்த்தேன். ரொம்ப கம்மியான பாட்டில் தான் வச்சுருக்கேன். ஆனால் அதை எதுவுமே கழுவி நம்ம யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக அப்படியே எடுத்து பாலில் போட்டு இத்தனை நாள் குடிச்சிருக்கோம். ஸோ இந்த தப்பை செய்யாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.